அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ரொம்ப கம்மி தான் செய்திகள். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல நமக்கு உவே சுவாமிநாதன் அவர்கள் பற்றின ஒரு சிறப்பான செய்தி இருந்துச்சு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தாகூர்ஸ் ட்ரிபியூட் டு தமிழ் லிட்ரரி ஐகான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1926 ரவீந்திரநாத் தாகூரை உவே சுவாமிநாத ஐயர் வந்து அவருடைய வீட்டில் போய் பார்த்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ பார்த்த அந்த ஒரு சந்திப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சுவாமிநாத ஐயருடைய அவருடைய பங்களிப்புகளை போற்றும் வகையில் அவரை பார்த்து ஒரு பெங்காலி மொழியில ஒரு போயம் அப்படிங்கிறத எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சமீபத்தில் சுவாமிநாத ஐயர் செய்திகளில் அதிகமாக இருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 19ஆம் தேதி, இந்த பிப்ரவரி 19ஆம் தேதி என்னவா தமிழகத்தில் நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக நம்ம பிப்ரவரி 19ஆம் தேதியை கொண்டாட இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பின்னணியில் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, இன்னும் ஒரு செய்தி இருந்துச்சு. நமக்கும் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதை சார்ந்த ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ்ல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு மியூசியம் அப்படிங்கிறது இருக்கு. என்ன மியூசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லவ்ரே மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸுடைய தலைநகரம் பாரிஸ்ல இருக்கக்கூடிய இந்த மியூசியம் பேரு லவ்ரே மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த லவ்ரே மியூசியம் மாதிரியே இந்தியாவில் டெல்லியில பார்த்தோம்னா இந்தியா ஒரு மியூசியம் பில்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மியூசியம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுகின் பாரத் அப்படின்னு சொல்லி இந்தியா நேம் பண்ணியிருக்காங்க. யுகின் பாரத் அப்படிங்கிறது அந்த மியூசியமோட பேரு. ஸோ இந்த மியூசியம் நம்ம பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகமாக மியூசியமாக இந்த ஒரு மியூசியம் தான் இருக்க போகுது. ஸோ அதற்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறத பிரான்ஸோட நம்ம போட்டிருக்கோம். அந்த செய்தியை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 செய்திகள் இருக்கு. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.